ஹலோ நண்பா, வெல்கம் டு மை டச் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக ஒரு வீடியோ எடிட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்தாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லைக்கை அப்படியே லைட்டாக தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சூப்பராக ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ண போகிறோம். என்ன எடிட் பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு வீடியோவில் ஒரு சவுண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சவுண்டை உங்களோட வீடியோவுக்கு ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன்னா, இதில் வீடியோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நியூங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோவுக்கு சாங்கில் வாய்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஏற்கனவே ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மியூட் கிளிப்புன்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆடியோவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வெறும் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வேறு வீடியோலேருந்து வெறும் வாய்ஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க சாங் எல்லாமே வந்துடும். இதிலேருந்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, ஒரு வீடியோ நீங்கள் கேலரியில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள சாங்கை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா இதில் வந்துடும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, அந்த வீடியோவில் உள்ள சாங் எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் கேலரியில் உள்ள எல்லா வீடியோஸுமே வந்துடும். நீங்கள் எந்த வீடியோவிலேருந்து சாங்கை எடுக்க போகிறீங்களோ அந்த சாங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாங்கை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் உள்ள ஒரு சாங்கை ப்ளே பண்ணி காட்டுறேன். வெறும் ஆடியோ மட்டும் வந்துடும். நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆடியோவை அந்த வீடியோவில் பார்த்து சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் கட் பண்ணணுன்னா இதை எது வரைக்கும் வேணுமோ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இருக்குது. நான் ஒரு 12 செகண்டுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ இங்கே வந்துடுச்சு. இதை இப்படி கொஞ்சம் தள்ளி இருக்குது பார்த்தீங்களா கிளிப்புக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை அந்த ஆடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படியே தள்ளிட்டு இங்கே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆடியோவுனா கொஞ்சம் தள்ளி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒன்று ஆடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோ எனக்கு இந்த ஆடியோ வரைக்கும் இருந்தால் போதும். அதனால் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுற ஈஸி. வெளியே இப்போ இந்த வீடியோ அதை தொட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஆடியோ கிட்ட இந்த கோடை நிப்பாட்டிட்டு இதை இங்கிட்ட தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது தனியாக ஒரு கிளிப் ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணி டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது தனியாக டெலிட் ஆயிரும். இப்போ வீடியோ வாய்ஸே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் உள்ள வாய்ஸை கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ இதுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு எந்தாச்சும் இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க. அந்த ரீல்ஸில் உள்ள வாய்ஸோ இல்லை வீடியோ சாங்கோ நல்லா இருக்குன்னா அதை உங்களோட வீடியோவில் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஜஸ்ட் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணால் கேலரிக்கு வந்துருச்சுன்னா போதும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் கேலரிக்கு சேவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிளியர் பண்ணி வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி எடிட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.